அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ஒரு சிறிய சோதிட குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். அதற்கு முன்பாக இறைவனுக்கும் சோதிட தந்தைக்கும் சோதிட ஜாம்பவானுக்கும் மரியாதை செலுத்திவிட்டு நாம் பின்பு அந்த குறிப்பை பார்ப்போம். என் குலதெய்வம் அருள்மிகு உலக மாதா ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி அம்மனை வணங்கி, இந்த சோதிடத்தினுடைய தந்தை பரகாசுர முனிவர் பகவானை வணங்கி, ஜோதிடத்தினுடைய ஜாம்பவான்கள் அனைவரையும் வணங்கி அந்த குறிப்பை துவங்குகிறேன். நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, உங்கள் லக்கணத்தினுடைய அதிபதி லக்னாதிபதி, அந்த லக்னாதிபதி எந்த வீட்டில் இருக்கிறார் என முதலில் பார்க்க வேண்டும். அந்த லக்னாதிபதி இருக்கக்கூடிய வீட்டை முதல் வீடாக கொண்டு அந்த வீட்டிற்கு 5வது வீட்டையும் 9வது வீட்டையும் நாம் பார்க்க வேண்டும். அந்த 2 வீடுகளில் 5வது வீடு 9வது வீடு, அந்த 2 வீடுகளில் எந்த வீடு ஸ்திரம் ராசியை சேர்ந்த வீடாக வருகிறதோ அந்த வீடுதான் உங்களுக்கு புகழ் தரும் வீடு, அதாவது புகழ் லக்னம். அந்த வீட்டினுடைய அதிபதி தான் உங்களுக்கு புகழ் தரக்கூடிய லக்னாதிபதி. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசா காலத்திலும் லக்னாதிபதியினுடைய தசா காலத்திலும் அந்த புகழ் லக்னாதிபதியுடைய தசா காலத்திலும் உங்களுக்கு பேர், புகழ், செல்வாக்கு, செல்வம் எல்லாம் வந்தடையும். ஆதலால் நாம் மனம் தளராமல் தொடர்ச்சியாக உழைப்பை மட்டும் கவனம் செலுத்தி உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த உழைப்பிற்குரிய பலன் அந்த தசா காலங்களில் நம்மை வந்தடையும். அதனால் சோர்வடைந்து விடக்கூடாது. கஷ்டமாக இருக்கிறது என நினைத்து சோர்வடைந்து விடக்கூடாது. தொடர்ச்சியாக உழைக்க வேண்டும். வாழ்க்கை என்பது போராட்டத்தை மையமாக கொண்டதுதான். போராட்டம் என்பது இல்லை என்றால் வாழ்வு என்பது சுவையாக இருக்காது. ஆதலால் வாழ்க்கை இனிமையாக இருக்க வேண்டும் என்றால் ஏற்றமும் இறக்கமும் லாபமும் நட்டமும் மகிழ்ச்சியும் துன்பமும் இப்படி மாறி மாறி சுழற்சியாக இருந்தால்தான் அந்த வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் நீங்கள் தளர்ச்சி அடையாமல் உழைத்து கொண்டே இருங்கள். அந்த அந்த புகழ் லக்கணத்துக்குரிய லக்கணாதிபதி தசா வரும் பொழுது, அந்த லக்கண வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசா வரும்போது உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்த நிலை அடையும் என்பதை கூறி, அடுத்து வீடியோக்கள் மற்ற விவரங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.